ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்தது ரெண்டாவதாக இஸ்திக்பார். இஸ்திக்பார் அதிகமான பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாரும் நினைப்போம், பாவ மன்னிப்பு பாவம் செஞ்சவன் தானே பாவ மன்னிப்பு கேட்கணும். நான் என்ன பாவம் செஞ்சேன்? பாவம்லாம் நான் செய்யவே இல்லை, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? பாவம் செய்தவர்கள் தான் பாவ மன்னிப்பு கேட்கணும்னு இல்லை. நம்ம அறிந்தோ அறியாமலோ, நம்மளால் தெரியோ தெரியாமலேயோ நம்ம என்ன செய்வோம்? பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக வாழக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். அப்போ நம்மகிட்ட அல்லாட்ட மனமுருகி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, பட்டியலிட்டு அல்லாட்ட சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம செய்த பாவம் அடுத்த மனுஷர்கிட்ட சொல்ல தேவையில்லை. அல்லாட்ட நான் என்னென்ன பாவம் என்னென்ன நேரத்தில் செஞ்சேன், அல்லாஹ் நான் ஒத்துக்கிறேன், நீ மன்னிச்சிரு. இதை அல்லாஹ் விரும்புகிறான் ரகசியமாக. இதை நம்ம தனிமையை அடுத்தவங்கள்ட்ட நான் என்னென்ன பாவம் செய்யும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நம்மளை பார்த்து வெட்கப்படுறான், அதை ரசிக்கிறான். அவன்கிட்ட சொல்லுவதை மனிதர்கள்ட்ட சொல்லும்போது வெட்கப்படுறான். நானே இவனை மறைச்சி வச்சுருக்கேன், இவன் என்ன அவட்டி பற்றியும் பகிரங்கப்படுத்துகிறானே அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 70 முறை பாவ மன்னிப்பு தேடி இருக்காங்கண்டா. முன்பின் பாவமே செய்யாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு தேடி இருக்காங்கண்டா. நம்ம பாவத்திலேயே உழண்டு போய் இருக்கக்கூடிய நாம் எல்லாம் நம்மளுக்கு பாவம்னு தெரிஞ்சே பாவம் செய்கிறோம். தெரியாமல் செய்கிற பாவங்கள் கொஞ்சோண்டு தான். பிறந்ததுல இருந்து பேசுகிறோம், அல்லாஹ் தஆலா ஒரு குறிப்பிட்ட வயசுலேருந்து பேசுகிறோம். என்ன சொல்லுவோம்? பேச தெரியாமல் பேசிட்டேன் சொல்லுவோமா? எனக்கு பேச தெரியலை. ஏன் பேசிக்கிட்டே தானே வந்தோம், எப்படி தெரியாமல் போச்சு? அப்போ இதெல்லாம் நம்ம அல்லாவை மறந்து பேசக்கூடிய வார்த்தைகள். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் இஸ்திக்பாரை அதிகமாக செய்யணும். இந்த இஸ்திக்பாரை கொண்டு நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா 5 பாக்கியத்தை தர்றான். இஸ்திக்பார் நமக்கு செய்யும்போது அல்லாஹ் 5 பாக்கியத்தை தர்றான். எப்படி 5 பாக்கியத்தை தர்றான்டா? போர்க்களத்தில் இருந்து புறமிதுகிட்டு ஓடினாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். பெரும்பாவங்கள் 8 இருக்கு இல்லையா, அதிக பெரும்பாவங்கள். அதில் போர்க்களத்தில் போய் தோல்வி வரும்னு தெரிஞ்ச பிறகு வந்துடுறது, அது பெரும்பாவம். அப்படிப்பட்ட பாவியை கூட அல்லாஹ் என்ன செய்கிறான்? இஸ்திக்பார் செஞ்சுட்டா மன்னிக்கிறேங்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த 1வது. 2வதாக கடல் நுரையளவு இருந்தாலும் பாவம். அந்த ஒரு மனிதன் மேலே கடல் நுரையளவு இருக்குது. கடலில் நுரை எவ்வளவு வரும் நம்ம கணக்கு சொல்ல முடியுமா? அந்த நுரையளவு இருந்தாலும் பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். அது அடுத்தது, உலகத்தில் உள்ள மரங்கள், அதனுடைய வேர்கள், அதனுடைய இலைகள், அதனுடைய கிளைகள், அந்த அளவுக்கு பாவம் ஒரு மனிதன் செஞ்சிருந்தாலும் இஸ்திக்பாரை கொண்டு அவன் கண்ணீர் வடித்து கேட்கும்போது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். அடுத்தது, உலகில் உள்ள மணல் பரப்பளவு. உலகத்தில் எவ்வளவு மணல் இருக்கும்? உலகத்தில் வீடு கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. சொல்கிறோம்ல நம்ம, மணல் விலை ஏறிடுச்சு, சிமெண்ட் விலை ஏறிடுச்சு, தங்க விலை ஏறிடுச்சு, ஏதாவது நிற்குதா? நடக்கிறது எல்லாம் நடந்துக்கிட்டே தானே இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் மணல் அளவு, மணல் பரவல், கடலில் உள்ள மணல் துளி அளவு பாவங்கள் இருந்தால் கூட அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். அடுத்தது 5வதாக அல்லாஹ் தஆலா உலக நாள். இப்போ எனக்கு வயசு இத்தனை வயசுன்னு சொல்ல தெரியும் எனக்கு. இப்போ மரணித்தவங்க யாராவது இருந்தோம்னா உனக்கு இத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவோம், பிறந்த பிள்ளை இவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த நாளில் இருந்து இறுதியாக கியாமத்து நாள் வர வரைக்கும் உலக நாட்கள் இருக்கு இல்லையா, அந்த அளவு ஒரு மனிதன் பாவம் செய்யறதுனால அல்லாஹ் மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் விரும்புறது எல்லாம் என்ன? மனம் உருகி அல்லாஹ்ட்ட இஸ்திக்பார் செய்யணும். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் இல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அத்தியத்தின் வதூபு இலைஹி வஸ்அலுஹு தௌபா. இதுவும் இஸ்திக்பார் தான். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம்னு சொல்கிறதும் இஸ்திக்பார் தான். அல்லாஹும்ம அஃபிர்லின்னு சொல்கிறதும் இஸ்திக்பார் தான். அது எல்லாமே எதுவுமே தெரியல, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறதும் இஸ்திக்பார் தான். அப்போ நம்ம எப்படினாலும் அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? இஸ்திக்பார் தேடக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தி கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்திக்பாரை கொண்டு ஒரு மனிதன் உதவி தேடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம்! எல்லாம் மன்னிப்பு கிடைக்குது. இன்றைக்கி மன்னிக்கிற மனப்பான்மை நம்மளுக்கு யாருக்காச்சும் இருக்கா? குடும்பத்துக்குள்ளே நம்ம யாரையாவது மன்னிச்சிருக்கோமா?
நம்ம பெத்த பிள்ளையில இருந்து, நம்மளுடைய உறவுகள்ல இருந்து, மற்ற குடும்பத்தார்கிட்ட இருந்து, அக்கம் பக்கத்துல இருந்து, சரி தவறு நடந்துருச்சு, எல்லாம் தவறு நடப்பதுன்னு துனியா. நம்ம மன்னிப்போம், மன்னிக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கோமா? ஆனா அல்லாஹ் நம்மள மன்னிக்கிறதுக்கு காத்திருக்கான். தௌபாவுடைய வாசல் நம்மளுக்காக திறந்து இருக்கு. எது வரைக்கும்? நம்மளுடைய ரூஹு நம்மளை விட்டு பிரியிற வரையிலும் தௌபாவுடைய வாசல் நம்மளுக்கு திறந்துருக்கு. அப்ப அந்த தௌபாவுடைய வாசல்ல நம்மளுடைய மன்னிப்பு போய்க்கிட்டே இருக்கணுமே, வெறுமனை திறந்து வச்சிருக்க கூடாதே. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிச்ச உடனே 3 தடவை இஸ்திக்பார் ஓதுங்கங்கிறாங்க. தொழுகையில சலாம் கொடுக்குறோம், தொழுகைக்குள்ள பாவமா செய்கிறோம். தொழுகைக்குள்ள பாவம் செய்யலையே, ஆனா நம்ம என்ன செய்யணும்? சலாம் கொடுத்த அந்த செகண்ட் என்ன சொல்றோம்? அஸ்தஃபிருல்லாஹில் அலீம். 3 முறை சொல்லிட்டு தான் அடுத்தது நம்ம ஓத ஆரம்பிக்கிறோம். ஏன்? காரணம் என்ன? அந்த நேரத்தில் நம்மளால மனசில் நடந்த ஊசலாட்டங்கள், அல்லாஹ் மறந்த நிலையில் இருந்த நேரங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை தவற விட்டதுலாம், இதையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யலாம்? இந்த இஸ்திக்பாரை கொண்டு நம்மளுக்கு மன்னிக்க காத்திருக்கான். அப்போ இரண்டாவது இந்த மாதிரி இஸ்திக்பார் நம்ம மனமுருகி கேட்கும்போது அல்லாஹ்வுடைய பரக்கத்து நம்மகிட்ட நேரடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தருவாண்டு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்